இந்த லாங் ஸ்ட்ரோக் வந்து அப்வர்ட்ஸ் போற மாதிரி இருக்கும். சோ நெக்ல இருந்து லாங் ஸ்ட்ரோக் ஸ்டார்ட் பண்றேன். மேல பார்த்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ல 3 to 4 டைம்ஸ் மேல பார்த்த மாதிரி பண்றேன். அப்படி போய் 10 மீட்டர்ல இப்படிதான் வரும். நோஸ் சைட்ஸ் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். ஐஸ் ஒரே மாதிரி தான் வரும். forehead cheeks இதெல்லாம் தான் மாறும். அதாவது மேல வரணும். cheeks இதான் வந்து லாங் ஸ்ட்ரோக். ஸோ இது நல்லா ப்ரெஷர் கொடுத்து பண்ணணும். ரொம்ப ஸ்லோவா பண்ணணும். ஒரு ரிலாக்ஸ் ஃபீல். இப்போ கிளாஸ் பண்றோம் போது இந்த மாதிரி பண்றோம். இப்போ நம்ம சலூன்லயோ இல்லை வெளியோ பண்றோம் அப்படிங்கும்போது ஒரு பெட் வச்சிருப்போம். ஃபேஷியல் பெட்ல நம்ம படுக்க வச்சுட்டு நல்லா ரிகோர்ட் பண்ணிட்டு மைல்டா மசாஜ் கொடுக்கணும். நம்மளோட அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப மைல்டா இருக்கும். அதாவது ஒரு மீடியம் டிம் லைட்ல ஒரு மைல்டான ஒரு சாங், மைல்டான ஒரு லைட்டிங்ல இருக்கும்போது அவங்க படுத்திருக்கும் போது நல்லா ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் நல்லா கொடுத்து மசாஜ் கொடுக்குறீங்கும் போது அந்த ஃபீல் நல்லா இருக்கும். ஃபேஷியல்ஸ் தூங்கிடுவாங்க. இந்த கஸ்டமர்லாம் தூங்கிடுவாங்க. முடிச்சதுக்கு அப்புறமே நாங்க எழுதிட்டேன். பேக்கெல்லாம் முடிச்சு தொடங்கி போது முடிச்சாங்கன்னா போதும். ஃபேஷியல் பண்ணும்போது அவங்க ஃபேஸ்ல கை வச்சு நம்ம மசாஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த கையை எடுக்கவே கூடாது. இப்போ எங்க ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் அவங்க ஃபேஸ்ல இருந்து கையே எடுக்கல. இங்கிருந்து வரும், நெக்குக்கு போயிடும். நெக்ல இருந்து திரும்ப போறட்டே வரும். வரும் அனுப்பி வரும். இதுதான் வரும். கையை எடுத்துட்டு இங்கிருந்து போகக்கூடாது, இங்கிருந்து இங்கே வரக்கூடாது. இது வந்து லாங் ஸ்ட்ரோக். லாங் ஸ்ட்ரோக் வந்து ஒரு 3 டைம்ஸ்ல இருந்து 4 டைம்ஸ் 3 டைம்ஸ் பண்ணா போதும். 3 டைம்ஸ் ஃபுல் ஃபேஸ்க்கு லாங் ஸ்ட்ரோக் ஸ்லோவா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பிரஷர் பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஃபேஸ்ல அங்கங்க நம்ம பிரஷர் பாயிண்ட் கொடுக்கணும். அந்த பிரஷர் பாயிண்ட் கொடுக்கறது எதுக்காகனா அந்த பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோ வந்து அங்கங்க நம்ம பிரஷர் கொடுக்கும்போது ஸ்பீட் எடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பிரஷர் பாயிண்ட் கொடுக்குறோம். ஸோ 2 வகையான பிரஷர் பாயிண்ட் இருக்கு. இப்போ லாங் ஸ்ட்ரோக் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிரஷர் பாயிண்ட் கொடுக்குறேன். இதை கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பிரஷர் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பிரஷர் பாயிண்ட் நான் வந்துட்டு ஃபோர்ஹெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஃபோர்ஹெட்ல சென்டர்ல ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மோஷன்ல சின்ன மசாஜ் கொடுத்துட்டு சென்டர்ல ஒரு பிரஷர். என்னோட விரல்ல நான் பிரஷர் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியாது. இந்த 4 ஃபிங்கர்ஸ் ஒரு டிப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி